நீங்க செய்ய முடியலன்னா, செய்ய முடியலன்னு சொல்லுங்க. இப்போ வந்து டிஎம்கேல வாக்குறுதிலாம் குடுத்தாங்கல்ல, இனிமே ஃபியூச்சர்ல அவங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா, இப்ப டிவிகே சைட்லேருந்து இப்போ விஜய் எப்படி ஒரு ஒரு மாவட்டமா போயிட்டு பேசும்போது, அங்கங்க என்ன வாக்குறுதிலாம் குடுத்தாங்களோ, எதெல்லாம் செய்யலையோ, அது எல்லாமே சொல்லி காட்டுறாருல்ல. சொன்னீங்களே செஞ்சீங்களான்ட்டு ஜெயலலிதா அம்மா சொல்ற மாரி. ஸோ, இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும் கண்டிப்பா. நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் இந்த மாரி பண்றோம், அந்த மாரி பண்றோம்னு சொல்லி விட்டோமே, இப்ப எதுவுமே பண்ணலையே, பாதி கூட பண்ணல. இப்போ கேள்வியா கேட்டு சாகடிக்கிறானுங்க அப்படின்ட்டு மைண்ட்ல ஒரே பிரஷரா இருக்கும்னு நெனைக்கிறேன் டிஎம்கே சைட்லேருந்து. ஸோ, அதனால இனிமே யோசிச்சு சொல்லுவாங்க, எது செய்றோம் அப்படின்ட்டு. இப்போ டிவிகே சைட்லேருந்து இந்த மாரி தளபதி வீட்டுக்கு ஒரு காரு இருக்கிற அளவுக்கு பொருளாதாரத்த உயர்த்தணும் அப்படின்ட்டு தான் சொல்லியிருப்பாரு ஸ்டார்ட்டிங்லயே காஞ்சிபுரத்துல. ஆனா சோசியல் மீடியால என்ன கிளப்பி விட்டாங்க, அவரு வீட்டுக்கு ஒரு பைக் வாங்கி தரேன்னாரு, காருமே வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாரி, ஓசில குடுக்குறேன்ற மாரி, அந்த மாரி கிளப்பி விட்டாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாரி அரசியல்வாதிங்க எல்லாருமே நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த மாரி பண்றோம், அவங்க ஆட்சியில இது சரியில்ல அப்படின்ட்டு வாய் விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த வாய் விட்டாக்கா அத காப்பாத்தணும்.